தமிழ்நாட்டுல இல்ல இந்தியா முழுக்க வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த ஆலய பிரவேசன்றது காங்கிரஸ் தான் முன்னெடுத்தது. கரெக்ட்டுங்களா? இந்த மாதிரி வைகோ போராட்டத்தினுடைய தொடக்கம் இல்லை இறுதி வரைக்கும் பெரிய அளவுல பக்கபலமாக இருந்து நடத்தினதே அதுதான்றீங்க நீங்க. கரெக்டா? திராவிடம் இல்லை ஈவே ராமசாமி அதுதான் சொல்றேன். 1924 தாங்க வைக்கம் போராட்டம் தொடங்குது. ஆனால் இதை பற்றி சிந்தனை காந்திக்கு 1920 வருது. 20 தான் அரிஜன சேவா இயக்கம் என்பதை தொடங்குகிறார். இதெல்லாம் இப்ப இருக்கிறவங்களுக்கு தெரியலங்கிறதுனால முழு பூசணிக்காய சோத்துல மதைக்கிற மாதிரி இதுல கொடுமை. நான் என்ன கேட்கிறேன், வைக்கம் போராட்டத்தை காங்கிரஸ் கட்சியா நடந்துச்சுங்க. இப்ப நேத்தோ முந்தானாலோ போய் பெரிய போராட்டம் சொன்னாங்கல்ல, திமுகவுடைய தலைவர் ஸ்டாலினும் அங்க இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சி பினராயி விஜயனும் அவங்க 2 பேரும் இருக்காங்க. சம்பந்தப்பட்டவனை காணோம். அததான் நான் கேட்கிறேன், ஏன் காங்கிரஸ் இல்ல, நீங்க ஏன் முன்னெடுக்கல? நாங்க எங்களுக்கு செய்யறதாங்க வேலை. படம் போட்டுட்டு விளம்பரம் தேடுறது எங்க வேலை இல்ல. என் பிள்ளைக்கு நான் சேலை வாங்கி கொடுத்தேன், ஜாக்கெட் வாங்கி கொடுத்தேங்கிறது ஊர்ல நான் பயனுள்ள அதனுடைய கடமை நினைக்கிறோம், செய்ய மாட்டான். அதை வேறு விதமா நினைக்கிறோம்னா நான் அதை வாங்கி கொடுத்தேன் இதை வாங்கி கொடுத்தேன். இப்ப புரியுதா? நாங்கள் தாயுள்ளத்தோடு இருக்கிறோம். நாங்கள் செய்வது மட்டும்தான் எங்க வேலை. அதை விளம்பரம் நான் திரும்பி உங்களை பார்த்து கேட்கிறேன், கக்கூஸ் திறக்கிறதுக்கு இன்னைக்கு பக்கத்துல விளம்பரம் கொடுக்குறானா, வண்ண வண்ண போஸ்ட் ஒட்டியிருக்கானா? எவ்வளவு பெரிய ஆலை, பிஹெச்எல் ஆலை. அந்த ஆலை திறக்கிற போது, திருச்சியில திறக்கிற போது பத்திரிகையில் எங்கேயாவது விளம்பரம் பார்த்திருக்கீங்களா? அரசாங்கத்தினுடைய வரிப்பணத்தில் ₹1 கூட தவறாக செலவு செய்வது பாவம் நினைச்சவங்க காங்கிரஸ்காரன். விளம்பரம் செய்யாம இருக்கிறதுனாலே அவன் செய்யலைங்கிறதல்ல, இவங்க விளம்பரம் கொடுத்துட்டு இருக்காங்க, செய்யறதே இல்லை. அதுதான் சமீபத்தில் நடந்துச்சு. உங்க ஊர் பக்கம் தென்பெண்ணை ஆற்றுக்கரையில மிகப்பெரிய சேதம் நடந்துச்சா? அதுக்கு என்ன காரணம் சொல்லப்பட்டது? சாத்தனூர் அணையில தண்ணி ஃபுல்லா ஆயிடுச்சு. ஆமா, அதை திறந்து விட்டாங்க. 16 கோடி புதிய பாலம், 16 கோடியில புதிய பாலம் கரெக்டா சொல்றீங்க. ஆமா, 3 மாசத்துக்கு முன்னாடி திறந்து. ஆனா சாத்தனூர் எப்ப கட்டினது தெரியுமா உங்களுக்கு? 65 வருஷம் ஆச்சு. எவ்வளவு கோடி ரூபாயில கட்டினது தெரியுமா? வெறும் 4 கோடி ரூபாயில. 4 கோடி ரூபாயில 65 வருஷத்துக்கு முன்னால கட்டின அந்த பாலம் முழு கொள்ளளவு தண்ணி நிக்கிற போது கூட அப்படியே நிக்குது. 16 கோடி ரூபாய் செலவு பண்ணி கட்டின பாலம் வெள்ளம் வந்த உடனே வெள்ளத்தோடயே போயிருச்சு. இதை பற்றியல்லவா மக்கள் கவலைப்படணும்? இதை பற்றியல்லவா அரசியல் இருக்கவங்க கவலையோடு யோசிக்கணும், விவாதிக்கணும், பேசணும். அப்ப இதையெல்லாம் ஒதுக்கிட்டு போலித்தனமாக தங்களுடைய இமேஜை கூட்டிக்கிறதுக்காக பேசுவதுதான் அதைத்தான் மீண்டும் மீண்டும் சொல்ல செய்கிறது. இது மோசமான தியாக திருட்டு. இதை இத்தோடு நிறுத்திக் கொள்ளுங்கள். இல்ல நீங்க இப்ப பேசுறது பாத்தீங்கன்னாக்கா காங்கிரஸ் தான் எல்லாத்துக்கும் முன்னோடின்றீங்க. விதவைகள் திருமணம்ன்றது அவர் வந்த பிற்பாடு தான் நடந்தது. நேற்று கூட விவாதத்துல இப்ப நிறைய சகோதரிகள் பேசி இருக்கிறாங்க. ஐயோ, என்னத்த பண்றது? இது எவ்வளவு பெரிய மாற்றம் சமூகத்துக்கு. விதவைகள் வெள்ளை சேலை கட்டி அப்படியே முடக்கி வீட்டுல வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப பெரியார் வந்த பிற்பாடு தான் நடந்ததுன்றது ஏற்கனவே. சார், திராவிட இயக்கத்துக்கு அவர் வந்ததே லேட்டு தான். 26 வருடம் அவர் காங்கிரஸ் கட்சி தலைவரா இருந்தார். சரியா? சரிங்க, சரி. அதுக்கப்புறம் காங்கிரஸ் விட்டு வெளியே வந்த உடனே 2 வருஷம் சும்மா இருந்தார். 1926 வெளியே வந்து அப்புறம் 2 வருஷம் சும்மா இருந்தார். அதுக்கப்புறம் தான் போனாரு. அப்படி அந்த கணக்கு வச்சுக்கிட்டா 1928க்கு அப்புறமா இது அவர் வந்தாருனே வச்சுக்கோ. சரியா? எங்க ஊர்ல சாமிநாத சாஸ்திரின்னு ஒருத்தர் 21, 22லயே அவர் நான் ஏன் மறக்காம இருக்கிறேன்னு சொன்னா, உச்சகட்ட போராட்டம் குயிட் இந்தியா மூவ்மெண்ட் நடக்கிற போது அவர் வீட்டிலிருந்து மட்டுமே 5 பேர் சிறையில் இருந்தாங்க. அவர் 21, 22லயே அவருடைய உடன் பிறந்த சகோதரி தங்கை அவர் விதவை ஆயிடுறாங்க. அந்த காலத்திலேயே அவர் புரட்சிகரமாக வேறொரு பையனை பார்த்து திருமணம் செஞ்சு வைக்கிறார். அந்த ஜாதியில் கடுமையான எதிர்ப்பு வந்தாலும் கவலைப்படல. அவர் அதை செஞ்சாரா இல்ல இவங்க செஞ்சாங்களா? இன்னொன்னு உங்களுக்கு தெரிஞ்சே சொல்றேன். காந்தி கிராமம் இருக்கு திண்டுக்கல்ல, இருக்குங்க. அதை யாரு உருவாக்குனது? ராமச்சந்திரன். இந்த ராமச்சந்திரனுடைய மனைவி யாரு? டிவிஎஸ் ஐயங்காருடைய சகோதரி. அந்த டிவிஎஸ் ஐயங்காருடைய சகோதரி இளம் வயதுல விதவை ஆகிறாங்க. ராமச்சந்திரன் பட்டியலினத்தை சேர்ந்தவர். கல்யாணம் பண்ணல இவருக்காக பெரியார் சொல்லி பண்ணாங்களா, திராவிட இயக்கம் சொல்லி பண்ணாங்களா? ஏன் பொய்யா பேசிட்டு இருக்காங்க? காங்கிரஸ் பீரியட்ல நடந்துச்சுன்றீங்க. அந்த காலத்திலே அடிமை இந்தியாவிலே நடந்துச்சு. அவங்கதான் காந்தி கிராமத்தை உருவாக்கணுங்க. இப்படி காலங்காலமா பல பேர் தியாகம் பண்ணி அடிபட்டு உதப்பட்டு உருவாக்குனதெல்லாம் நீங்க வீட்டிலேயே உட்கார்ந்துட்டு சொந்தம் கொண்டாடுறீங்க. எனக்கு அது புரியலையே. இதுதான் நீங்க தியாக திருட்டுன்றீங்க. ஆமா, மோசமானதுன்றீங்க. மோசடின்றீங்க. மோசடி எல்லாம் பெரிய வார்த்தை. தியாக திருட்டுங்கிறது கொலை பண்றதை விட மோசங்கிறனா? அதான் சொல்றீங்க நீங்க.
சரி, இப்போ இவர் எதுவுமே செய்யல அப்படின்றது ஒரு விவாதம். செய்யலைன்றதுன்னு இல்லை, இவர் இப்போ வந்து எல்லாத்துக்குமான சீர்திருத்தத்துக்கு காரணமே முன்னாடி தான். இது வந்து அந்த வெற்றி இருக்கு இல்லைங்களா, வைக்கம் வெற்றிக்கு காந்தியே வந்து பாராட்டி கடிதம் எழுதினார் அப்படின்றது நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, பரமசிவன் கூட எழுதினாருங்க. சிவன் எழுதினாரு, பிரம்மா எழுதினாரு, இயேசுபிரான் எழுதினாரு. ஈவேராவை பாராட்டி அவர் கடிதம். ஏங்க இப்ப எரிச்சல கிளப்புறீங்க? இவங்க சும்மா பேசுறதெல்லாம் பொய்யை தவிர அவர் ஒண்ணுமே பேசுறது. அவர் எதுக்கு கடிதம் எழுதுறாரு? அவர் சொல்லிதாங்க அவர் போனாரு. அவர் சொல்லாம இவரா போனார்? யாராவது சொல்லுங்க. காந்தியடிகளுடைய வேண்டுகோளை ஏற்று போனாரா, இல்ல இவரே தன்னெழுச்சியாக போனாரா? அதுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டவங்க. அந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட எல்லாரையும் பாராட்டி இருக்கிறார் காந்தி. ஆக இந்த போராட்டம் தீவிரமாக வருவதற்கு மூல காரணமாக இருந்தவர் காந்தின்னு இவங்க சொன்னாங்க. இவங்க மனுஷங்கன்னு அர்த்தம். இது ஏன் மடை மாத்தி வேறு விதமா சொல்றாங்க? காங்கிரஸோடு சேர்ந்து போராட்டம் செய்தார்கள் சொல்றாங்க. ஆனால் இறுதி வரை நின்று, அதுவே காங்கிரஸ் ஒரு கட்டத்துல தோற்று விட்டுட்டாங்க, இறுதி வரை நின்று அதை வெற்றி பெற வைத்தது இவர் தான். திராவிட அந்த பைத்தியக்காரங்களை கேட்கிறேன், இவர் போராடுறவர்களும் காங்கிரஸ் தலைவரா இல்லையா? அப்புறம் எப்படி காங்கிரஸ் விட்டு போச்சுன்றீங்க? காங்கிரஸ் கட்சி தலைவராக இந்த போராட்டத்துக்கே போறாரு. 25 வரைக்கும் தான் இருந்தாரு, பிறகு வெளியேறாருல்ல. வெளியேறின பிறகும் வந்துட்டு அதுக்கப்புறம் நடக்கலைங்க. இவங்க வரலாற்றை தப்பா பேசுறாங்க. காங்கிரஸ் விட்டு வெளியேறின திருவிக்கா காங்கிரஸ் கட்சிக்கு தலைவரா வர்றாரு. தலைவரா வரும் பச்சையான உண்மையை சொல்ல போனா, திருவிக்கா வந்ததுக்கு பின்னால காஞ்சிபுரத்துல ஒரு மாநாடு நடக்க போகுது. மாநாட்டு தீர்மானங்களை விட்டு பேசுறதுக்கா முன்னால ஒரு ஆலோசனை கூட்டம் போடுற போது இவர் தன்முனைப்போடு சில விஷயத்த சொல்லணும் இருக்கிற நேரத்துல அவர் என்ன காரணமோ நமக்கு அது சரியா தெரியாது. இவரு கண்டுக்காத கொஞ்சம் சும்மா இருங்க என்பதை போல அதை இவர் ஏற்றுக்கொள்ள முடியல. தன்னை அவமானப்படுத்துறாரு தெரிவிக்கான்னு நினைச்சாங்க. அதை இவங்க வேற விதமா இப்ப சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப வெளியே வந்தவர் உடனடியா ஒரு நீதி கட்சிகள் வேற விதமா இல்ல, நாங்க வந்து இடஒதுக்கீடு சம்பந்தமாக இந்த மாதிரி இடமாவது ஒதுக்கீடாது என்னங்க இவர் போராடினாரு, குரல் கொடுத்தாரு. நான் சொல்றேன் கேளுங்க. நீங்க சொல்றாரு வாக்கிங்க. 26 கரெக்டா? 26ல காங்கிரஸ் ஆட்சி இருந்துச்சா? நீதி கட்சியா தான் ஆட்சி இருந்துச்சு. இடஒதுக்கீடு காங்கிரஸ் எப்படி கொண்டு வர முடியும்? நீதி கட்சியா தான் கொண்டு வரணும். அப்புறம் நீதி கட்சியில சேர்ந்தாருல, நீதி கட்சியில சேர்ந்ததுக்கு அப்புறம் ஆட்சி இருந்துச்சா? அந்த ஆட்சியில் இருக்கிற போது இவர் சொன்னதெல்லாம் செஞ்சிருக்கணும்ல. என்ன செஞ்சாரு? 37ல தானே காங்கிரஸ் திரும்பி ஆட்சிக்கே வருது. ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தானே ராஜாஜி வி.எம். முனுசாமியை மந்திரியாக்குறாரு. அவர் தானே முதல் கோயில்ல பிரசித்தி பெற்ற பழனி கோயில்ல அந்த முனுசாமியை மேல கூட்டு போறாரு. அவர் வந்து அதுதானே பிரச்சனை உருவாக்குது. பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் முனுசாமி. ஆமா, அவ்வளவு பெரிய நீங்க பிராமணர்கள்ல அவர் இப்படி ஒரு பெரிய புரட்சியை செய்த ராஜாஜி தான் பிற்போக்குவாதியாம். இவங்க சும்மா லிப் சர்வீஸ் பண்ணவெல்லாம் முற்போக்குவாதியாம். லிப் சர்வீஸ் பண்ணுவாங்க. ஆமா, இல்ல அவர் வந்து குலக்கல்வியை கொண்டு வந்தாரு. அதெல்லாம் நாங்க எதிர்த்தோம். அது எப்படி நீங்க வந்து ஏற்க முடியாது? காலகாலமா ஒருத்தர் செய்த தொழிலே செய்துட்டு இருக்கணும், எப்படி கீழே இருக்கிறோம்? நான் ஒண்ணு கூட மறுக்கவே இல்லைங்க. அவர் கொண்டு வந்து குலத்தொழிலா இல்லாத அது ஒரு பெரிய விவாதம். அந்த இதுக்குள்ளே போகலன்னா அப்படியே வச்சுங்க. இவ்வளவு பெரிய புரட்சியை அவர் செஞ்சார்ல. தமிழ்நாட்டில் முதலாக ஒரு பட்டியலத்தை சேர்ந்த அமைச்சராக்கி அந்த அமைச்சரை தன்னோடு அழைத்து கொண்டு பழனி கோயில்ல நடந்து போனாரு. அது ஒரு மிகப்பெரிய புரட்சியை தமிழ்நாடு முழுக்க பேச வச்சது இல்ல. அந்த புரட்சியை செஞ்சார்ல அவரு. அதை பத்தி 2 வார்த்தை எங்க பாராட்டி இருக்கீங்களா? காந்தி கிட்ட அது பஞ்சாயத்து வரைக்கும் போச்சுங்களா? ஆமா, காந்தி கிட்ட போனதுக்கு அப்புறம் அதுக்கு அதிலிருந்தான அவரு இந்தியா முழுக்க ஆலய பிரவேச போராட்டமே கொண்டு வரதுக்கு காரணம் அமைஞ்சது. நான் அதெல்லாம் விடுங்க சார். நான் திரும்பி கேட்கறேங்க. நீங்க திராவிட இயக்கம் தமிழ்நாடு முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் அவர்கிட்ட நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி, 1969 இந்தியாவில் அரசியல் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வருவதற்கான திருப்பமாக அமைந்தது ஜனாதிபதி தேர்தல். அந்த தேர்தலில் வி.வி. கிரியும் சஞ்சீவ் ரெட்டியும் போட்டி போட்டாங்களா? சரிங்க. அப்படி போட்டி போடுகிற போது அப்போ திமுகவை ஆதரிக்கல பெரியார். திமுகவை ஆதரிக்க எதிராக இருக்கிறாரு. பெரியார் என்ன பண்றாரு? இவங்க திமுகவில் இவங்க அப்பா என்ன பண்றாருன்னா வி.வி. கிரிக்கு ஆதரவாக ஒரு நிலை எடுக்கிறார். ஐயா கலைஞர். ஆமா, அந்த நேரத்துல இவர் பெரியார் என்ன பண்றாரு? விடுதலை பத்திரிகையில எழுதியிருக்காரு. யாரா மறுக்க சொல்லுங்க. கண்ணீர் பசங்களா 1000 இருந்தாலும் சஞ்சீவ் ரெட்டி நம்மாளு, வி.வி. கிரி பாப்பான், நீங்க வி.வி. கிரிக்கு ஓட்டு போடக்கூடாது, சஞ்சீவ் ரெட்டிக்கு தான் ஓட்டு போடணும். அதோடு நிறுத்தல. நம்ம கொள்கைகளை மிக முக்கியமான கொள்கை இந்திய எதிர்ப்பு, ஆட்சி மொழியா வரக்கூடாதுங்கிறது. வரலாற்றை மறந்துடாதீங்க. அரசியல் நிர்ணய சபையில் அந்த ஆட்சி மொழிக்காக விவாதம் நடக்கிற போது அன்றைக்கு சேர்பர்சனா இருந்தவர் சஞ்சீவ் ரெட்டி
கடைசியில வாதம் உச்சகட்டமா முடிஞ்சு ஓட்டெடுப்புக்கு வந்துச்சு. ஓட்டெடுப்பு வரும்போது சம ஓட்டு வந்துருச்சு. தலைவராக இருந்த சஞ்சீவ் ரெட்டி தன்னுடைய ஓட்டை இந்திக்கு எதிராக போட்டாரு. அதனால தான் அன்றைக்கே ஆட்சி மொழியாக வர வேண்டிய இந்தி வராம போச்சு. நம்ம உயிர் கொள்கை நினைக்கிற இந்தியே ஆட்சி மொழி வராமல் இருப்பதற்கு காரணமே சஞ்சீவ் ரெட்டி தானே. அவருக்கு ஓட்டு போடலன்னா இது எவ்வளவு பெரிய பாவம் சொன்னார்ல. யாருக்கு ஓட்டு போட்டீங்க? அன்றைக்கு உங்களுடைய கிரிக்கு போட்டோம். ஆமா, எதுக்கு போட்டீங்க சொல்லுங்க, அதுக்கு பதில் சொல்லுங்க. ஆக நீங்க செய்ததற்கும் இன்றைக்கு பேசுவதற்கும் சம்பந்தமே இல்லைங்கிறதா. சரி, எனக்கு ஒரு கேள்வி உங்ககிட்ட ரொம்ப நாளா கேட்கணும். இப்ப இந்த விவாதம் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் வந்துட்டு நீங்க தான் பதிவு பண்ணி நீங்க சொல்லி தான் நான் பல இடங்கள்ல பேசியிருக்கிறேன், பல நேரங்கள்ல பேசியிருக்கிறேன். குலசேகர தாஸ் அப்படின்னு அயோத்தி பண்டிதர் அட்டமலை சீனிவாசனுடைய உறவினர். அந்த காலத்துல சென்னை ராஜதானியா இருக்கும்போது திருப்பதி தேவஸ்தானத்துக்கு தலைவராகவே போடுறாரு. ஒரு பட்டியல் சமூகத்துக்கு ட்ரஸ்ட்டுக்கு தலைவரா போடுறாரு, பெரிய விஷயம். அதுக்கு அடுத்தது வந்த ராஜாஜி V.M. முனுசாமி என்கிறவர் ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் கோயிலுக்கு அமைச்சராக்கி கோயிலுக்கு கூப்பிட்டு போனார். அந்த காலத்துல நான் சொல்ல வர்றது. அதுக்கு பிறகு வந்த பெருந்தலைவர் காமராஜர் வந்து அதே பட்டியல் சமூகத்தை சேர்ந்த இந்த அறநிலையத்துறைக்கே தலைவரா போட்டு நீ போ கோயில் கோயிலான்னு சொல்லி என்னோட சேர்த்துங்க. அமைச்சரவையில ரொம்ப பவர்ஃபுல்ங்கிறது போலீஸ் மந்திரி தானே. அந்த போலீஸ் மந்திரியா கக்கன போட்டாரு. அதுக்கு பிறகு 67 இவங்க அதிகாரத்துக்கு வந்ததுலேருந்து திராவிட கட்சிகள் மாறி மாறி வந்து இது வரைக்கும் இப்படியான ஒரு புரட்சி இது வரைக்கும் செய்யவே இல்லை. ஏன் அது சாத்தியமாகலன்னு உங்களுக்கு தெரியும்? உங்க அனுபவத்துக்கு எனக்கு சில பேர் இந்த மாதிரி ஞாபகம் வச்சிருக்கீங்களா, இதையும் மழுங்கடிக்கணும் தான் இந்த மாதிரிலாம் திசை திருப்பிட்டு இருக்கோம். ஸ்டிக்கர் ஒட்டி இன்னொரு தியாகத்தை எடுத்து திசை திருப்பாங்க. இடுக்குன்னு வருங்கால் நகுன்னு சொல்லிக்கிறீங்க, அதனால சிரிக்கிற வேற வழி இல்லை. நான் இப்போதும் சொல்றேன், நான் காங்கிரஸ்காரன் தான், காமராஜருடைய பக்தன் தான். ஆனாலும் நாளைக்கே தமிழ்நாட்டில் ஒரு இந்து அறநிலைத்துறை அமைச்சரா பட்டியலத்தை சேர்ந்த ஒருத்தர், உள்துறை அமைச்சரா ஒரு பட்டியலத்தை சேர்ந்தவர், அல்லது நிதித்துறை அமைச்சரா ஒரு பட்டியலத்தை சேர்ந்தவர், இவங்க போடட்டும். நான் தமாஷுக்கு சொல்லலைங்க. அண்ணா சாலையில் இந்த கடைசியிலிருந்து அந்த கடைசி வரலும் ஸ்டாலின் வாழ்க ஸ்டாலின் வாழ்கன்னு கோஷம் போட்டே போறாங்க. நிச்சயமா நான் செய்யறாங்க. இல்ல எனக்கு ஒண்ணும் வருத்தமே இல்ல. யாராவது செய்யணும், அவ்வளவுதான். நான் சொல்றது இந்த மூணுமே நடக்காதுன்றதுக்காக நீங்க நம்பி இப்படி சொல்றீங்களா? இல்லைங்க, நடந்தாலும் நான் போடுறேங்கிறேன். எனக்கு அது மகிழ்ச்சி தான் சொல்றேன். செய்வது யார் என்று நான் பார்க்கல, செய்கிற காரியம் நல்லதான் பார்க்கிறேன். யார் செய்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள நான் தயாரா இருக்கேன், திறந்த மனதோடு இருக்கிறேன். ஆனா நீங்க செஞ்சவனெல்லாம் கேவலப்படுத்திட்டு ஒண்ணுமே செய்யாமலே நாங்க தான் செஞ்சோம்னு சொல்லிட்டு இருக்கு. இதைத்தான் நான் தியாக திருட்டுன்னு திரும்பி சொல்றேன். இல்ல, அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை ஐயா ஆசிரியர் வீரமணி திராவிட கழக தலைவர் அவர் எப்படி செய்ய முடியும்? அவர் வந்து இது முழுக்க திராவிடத்தினுடைய ஒரு வெற்றி, திராவிடத்தினுடைய ஒரு விஷயம், திராவிடத்தினுடைய புரட்சி, இதுதான் இந்தியாவுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அமைந்தது. பிறகு அம்பேத்கர் அவர்கள் மகர் போராட்டத்தை தொடங்கியது இதனுடைய சாயல் தான். நீங்க ஆலய நுழைவு போராட்டம்லாம் நடத்துறீங்களா காங்கிரஸ் பின்னாடி, இது எல்லாத்துக்கும் முன்னோடி பெரியார் தான் அப்படின்னு பேசுறாரு. அவர் எப்படி தவறாக அதைத்தாங்க நான் திரும்பி திரும்பி கேட்கிறேன். 1920 ஹரிஜன சேவைன்னு சொல்லி அதுக்கு ஒரு துறையை உருவாக்கி அதுக்கு ஒரு தலைவரை போட்டார் காந்தின்னு சொல்லிட்டேன். அப்ப பெரியார் எங்க இருந்தார், என்ன சொன்னார் சொல்லுங்க? ஏன் பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானேன்னு பாடின பாட்டு இவருக்கு தான் இப்ப பொருந்தும் போல் இருக்க. ஒண்ணு இவருக்கு தெரிஞ்சு சொல்றாரா இல்ல தெரியாம தான் சொல்றாரா, எனக்கு அது புரியல. தெரிஞ்சுதான் சொன்னா அது அயோக்கியத்தனம், தெரியாம தான் சொன்னார்னா இப்ப நான் சொல்லிடுறேன், இனிமேலாவது திருத்திக்கணும்.